கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. நாளையில் நிறைய பேர் ஒரு காரியம் சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஐயோ பிசாசு ரொம்ப தொல்லையாக இருக்குது, ஐயோ இங்கே ரொம்ப பிசாசு ஆகுது, இப்படியே ரொம்ப சொல்கிறத நான் கேள்விப்பட்டு தான் இப்போது கர்த்தரின் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். ஐயோ யாத்தான் என்ன பண்ணுவான்னு தெரியலையே, எப்படி போய் முடியும்னு தெரியலையே, ரொம்ப பிசாசின் போராட்டமாகுது, பிரச்சனையாகுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணி சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் நம்ம விஷயம் என்னன்னாக்கா, நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, பிசாசு இல்லைன்னு நான் சொல்ல வரல. பிசாசு இருக்குது, பிசாசின் கிரியை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த பிசாசை காட்டில் நம்மள இருக்கிறது பெரியவர், இதை நம்பணும். அதை நம்ம யோசிக்கும் போது பிசாசே தலை மேலே வச்சுன்னு பிசாசு பிசாசுன்னு எப்போ பார்த்தோன்னா பிசாசை நம்மளை ஏமாத்தினே இருப்பான். பிசாசு பெருசாக நினைக்காதீங்க. பிசாசு நரகத்திற்காக தான் கர்த்தர் ஏற்படுத்தி வச்சுக்கிறார். அவன் ஒன்றும் நம்மளை பண்ணவே முடியாது. ஆனால் நம்ம கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கும்போது கண்டிப்பாக பிசாசை மேற்கொள்ள முடியும். பாருங்கள், இந்த 1 யோவான் 3:8 அவன் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியை இருக்குது இல்லைன்னு சொல்ல, அந்த பிசாசின் கிரியில அழிக்கும்படிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவர் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். பாருங்க, வசனம் சொல்லுதுன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் யோபு சொன்னார். பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை மாதிரியா போனவர் அவர் என்ன சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. உன் மீட்பர் உயிரோடு இருக்க நம்புறியா அப்படின்னு நம்பும்போது பிசாசு ஒன்றுமே நம்மளை பண்ணவே முடியாது. உலகத்தின் வசனம் சொல்லுது பாருங்க, சாத்தான் உலகத்தின் அதிபதி, ஆனால் அவனை விட பெரியவர் இயேசு. உலகத்தில் அதிபதி எப்போனா, மனுஷன் பாவம் செய்தான். ஆதாம் ஏவாளை உலகத்தில் சிருஷ்டித்து வச்சப்போ கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாத போன பாவம் செய்தனால இந்த உலகத்தை அவன் பிசாசை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஒன்றும் மறக்கக்கூடாது, அவனை விட பெரியவர் இயேசு. அவர் உலகம், மாமிசம், பிசாசு இதை ஜெயித்த தேவன். அவர் உலகம், மாமிசம், பிசாசு எல்லாத்தையுமே ஜெயித்துட்டார். அவர் ஜெயம் கொண்டவர். அவர் ஒன்றுமே அவருக்கும் போது பிசாசு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னொரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இயேசுடைய கிரியைகளை பார்க்கணும். பாருங்க, பிசாசு ஒரு இடத்துல இருந்தால் என்ன வரும் தெரியுமா, சண்டையும் வரும். சண்டையும் வந்தனேக்கும். எங்கப்பா ஒரு வீட்டில் ரொம்ப சண்டை நடக்குதுன்னா அவங்க பிசாசுக்கு ரொம்ப இடம் கொடுத்துக்கிறான்னு அர்த்தம். எப்போவுமே கூக்குரல் சண்டை வீட்டில் அப்படி இருக்குதா? காரணம் என்னன்னா, பிசாசை ரொம்ப இடம் கொடுத்துட்டாக்கா. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் வசனம் சொல்லுது. நீ இயேசுக்கு முதலிடம் உங்கள் வீட்டில் இருக்குமானா அந்த இடத்துல பிசாசு கிரி செய்யவே முடியாது. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சமாதானத்துக்கு காரணர் இயேசு. பாருங்கள், பிசாசு என்ன பண்ணுவோம், எப்போ பாரு ஏதோ ஒரு காரியத்தை சண்டை மூட்டிட்டு ஒரு ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டைங்க, யாரோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களே கணவருக்கு மாதிரி சண்டை போகிறது மாதிரி. என்னன்னா கர்த்தருடைய பயம் அவங்க வீட்டில் இல்லை, குடும்ப ஜபம் பண்ணுறது கிடையாது, வேதம் வாசிக்கிறது இல்லை, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறதில்ல. அப்படி இல்லாத போகிற நேரில் என்ன பண்ணுவான்னா பிசாசு ஆதிக்கம் பண்ணுவான் அந்த வீட்டில். அதனால என்ன பண்ணோம், எப்போ சண்டை இருந்துனே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆனால் இயேசுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம காரியங்களெல்லாம் கர்த்தர் வாக்கி செய்வார். முக்கியமாக இந்த சண்டை இல்லறதுக்கு மேலே சமாதானமாக இருக்கும். பாருங்கள், யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இப்போ சமாதானத்தையே வச்சு போயிருக்கிறான்னு கர்த்தர் சொல்கிறார். அது எப்படின்னா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன்றார். இப்போ அவருடைய சமாதானம் நம்மளோட கூட இருக்கும்போது இருந்தாலும் சமாதானமாக்கும், இல்லைனாலும் எது இருந்தாலும் இல்லைனா ஒரு சமாதானம் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கும். இன்னொரு ரகசியம் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், இந்த எப்படி சமாதானம் நம்மளுக்குள்ளே வரோன்னு சொன்னால், நம்ம முதல்ல இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அதான் முக்கியமான ஒரு காரியம். இயேசுவை அது எப்படி இயேசு ஏற்றுக்கொள்றதுன்னா, நம்ம உலகத்தில் பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானாலும் வேதவசனம் சொல்லுது. இப்போ நம்ம குறைகளை குற்றங்களை என்ன பண்ணால் பாவின்னு முதல்ல ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்மளை குறைகளெல்லாம் இயேசுக்கிட்ட அறிக்கையிடணும். அறிக்கையிட்ட இயேசுவே, ஏன்னா நம்ம பாவத்தெல்லாம் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து ரத்தத்தை சிந்தி தீர்த்துட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம பாவத்தைப்பா இது மாதிரிலாம் பாவம் செய்கிறேன் நான்,
ஒரு பொய், பித்தலாட்டம், சண்டை, குழப்பம், கலாட்டா, இன்னும் கெட்ட பழக்க வழக்கங்க, இது மாதிரி எத்தனையோ காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். அதனால் பிசாசு நம்ம மேலே ஆதிக்கப்படுறோம். நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நான் பாவம் செய்கிறேன்னு குறைகளை அறிக்கையிடணும். அவர்கிட்ட அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண என்ன நடக்கும்னா, அந்த பாவத்தெல்லாம் ரத்தத்தினால கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் உள்ளத்தில் வாங்கோன்னு கேட்டு பாருங்களேன். அப்படி இருந்து அவர் உள்ளத்தில் வந்துட்டாருன்னா, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தையே கர்த்தர் கொடுப்பார் உங்களுக்கு. இப்போ உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் உங்களுக்கு வந்துட்டா, எப்போவுமே உனக்கு இருந்துச்சுன்னா நீ சமாதானமாக இருந்தால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ண குடும்பமே சமாதானம் ஆகிடும். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். உலகத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாம் இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னு வச்சிங்களேன், சமாதானம் சந்தோஷமாக போயிடும். அப்படி இல்லை, இயேசு உங்கள் உள்ளத்தில் இருப்பார். ஆனால் எது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. இது இயேசு கொடுப்பார். இப்போ இயேசு நம்மோட கூட இருந்தால் எப்பொழுதுமே சமாதானம் இருக்கும். அது மட்டும் பாருங்கள், இந்த இடத்துல முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். இந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன பண்ணார்னா, ஒரு ஆளில் பிசாசு இருந்துச்சு, நிறையா பிசாசு. அந்த நிறைய பிசாசு இருந்தால் என்ன பண்ணுதுனாக்கா, அந்த பிசாசு அந்த ஆள் மேலே இருந்ததுனால ரொம்ப தொல்லை கொடுத்துருந்துச்சு. பாருங்கள், லூக்கா 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரித்தவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளே தங்குமிடமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். ஒரு மாள் மேலே ஒரு பிசாசு, பயங்கர ஒரு பிசாசு, நிறையா பிசாசு. அதனால என்ன பண்ணுச்சு, அந்த பிசாசு மேலே இருந்ததுனால அவனுக்கு வஸ்திரமே போட மாட்டான். அது மட்டும் இல்லை, வீட்டிலே இருக்க மாட்டான். அது மட்டும் இல்லை, பிரேத கல்லறையில் தான் இருப்பான். கல்லறையில் தான் எப்போவுமே இருப்பான். அந்த பட்டணத்து மனுஷர் அவங்க பார்த்தாலே பயப்படுவாங்க. சங்கிலி போட்டு கட்டின அறுத்து போட்டுருவான். வீட்டில் இருக்க மாட்டான், உடல் மேலே துணி போட மாட்டான். எப்போவுமே என்ன பண்ணுவான், கல்லறையில் தான் இருப்பான். கல்லை எடுத்து அடிச்சு கீழ்ச்சிக்குவான். அந்த மாதிரி ஒரு நிலைமையாக இருந்தான். அந்த ஒரு ஆளை சந்திக்கிறதுக்காக இயேசு அந்த ஊருக்கு போனார். போனப்போ இயேசு என்ன பண்ணார் பாருங்கள், ஒரு வார்த்தை சொல்கிறார். லூக்கா 8:29 அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னார். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தோம். கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். பிசாசு பிடிச்சதுனால தான் அவனை வீட்டில் தங்க முடியல, துரத்திட்டு இருக்கிறான். எங்கே துரத்திட்டுனா, கல்லறையில் போய் இருக்கிறான், வனாந்தரத்தில் கல்லறையில் இருக்கிறான். இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பிசாசு என்ன செய்யுது, ஆட்கள் நிர்வாணமாக்கிடுச்சு. இப்போ பிசாசு நிர்வாணமாக்குவான். ஆனால் இயேசு நம்மளுக்கு நீதியின் சால்வையை கொடுக்குறான்னு வசனம் சொல்லுது பாருங்கள். லூக்கா 8:35 அப்பொழுது சம்பவித்து பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிற்கு பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இப்போது எப்போ இயேசு அவரை விட்டுன்னு சொன்னார், அவ்வளோதான், அந்த பிசாசு போயிட்ட பிறகு என்ன ஆகிட்டானா, அருமையாக வஸ்திரம் தரித்து கர்த்தரை பார்த்து உட்காந்துட்டான். இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது, பிசாசு இருந்த போது ஆளை நிர்வாணமாக்கிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், பிசாசு நம்மக்கிட்ட இருக்குமானா இருக்கிறதெல்லாம் பிடிங்கி தள்ளிடும், மொத்தத்தையுமே எடுத்துடும். ஆனால் இயேசு நம்ம கூட இருப்பாரானா, அவர் பெரியவர். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த இப்போ இயேசுக்கிட்ட வந்த உடனே அந்த நிர்வாணமாக இருந்தவன் நல்லா உடைய தரித்து கர்த்தர் பார்த்துல உட்காந்துட்டார். இயேசு நம்ம கூட இருப்பாரானா நமக்கு அவர் நீதியின் சால்வையே கொடுப்பார். பிசாசு இருந்தால் நிர்வாணமாக்கும், ஆனால் இயேசு நம்ம கூட இருந்தால் நமக்கு நீதியின் சால்வை. அந்த ஆள் எப்படி வஸ்திரம் தரித்து உட்கார்ந்தானோ அது போல் நம்ம எல்லாவற்றையும் நிறைவாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் பாருங்கள், அடங்குறதுல யாருக்குமே அவன் பிசாசு வேலை இருந்தாலும் கட்ட முடியல. சங்கிலில் கட்டினாலும் முடியல, அடக்க முடியல. எப்படி பண்ணி அவன் அடக்கவே முடியல, சங்கில கூட அறுத்து போட்டு ஓடும். அந்த மாதிரி ஒரு அடங்காத ஒரு காரியத்தை செய்தான் பிசாசு கூடதுனால. ஆனால் இந்த இயேசு மட்டும் நம்மோட கூட இருப்பாரானா கர்த்தனை செய்வார். எப்பேற்பட்ட அடங்காதவர்களை கூட கர்த்தனை பண்ணுவார், பணிவாக தாழ்மையாக அடங்கி இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். பாருங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுதுன்னா, ஒரு சில குடும்பங்களில் கூட கணவனுக்கு மனைவி அடங்காத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால்
அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. அப்போது எப்போ கர்த்தர் நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோமானா, அடங்காத ஒரு பெண்கள் சிலர் கணவனுக்கு பயப்பட மாட்டாங்க, சண்டைங்களே போட்டுப்பாங்க, நாளெல்லாம் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி குடும்பம் வீட்டில் குடும்பமாக இருக்குதா? நீங்கள் இயேசுக்கிட்ட வாங்க. இயேசுத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டா இந்த அடங்காத குணத்தெல்லாம் மாற்றி ஒரு தாழ்மையான, பணிவான, சாந்தமான ஒரு குணத்தை கர்த்தர் நம்ம கொடுப்பார். எப்போ இயேசு நம்மோட கூட இருக்கும்போது. அது மட்டும் இல்லை, இந்த பிசாசு என்ன பண்ணுறான்னா ஜீவனையே அழிச்சு போடுறான். பிசாசு ஜீவனை அழிப்பான். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்னா அந்த காரியத்துக்கு பதிலாக ஜீவனை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். லூக்கா 8:33. அப்படியே அந்த பிசாசுகள் அந்த மனுஷரை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. பிசாசுன்னு சொன்னால் அதுவும் கேட்டுக்குது, ஆண்டவரே அந்த பன்றின்னா ரொம்ப பிடிக்காது பிசாசுக்கு. பன்றின்னா அந்த பன்றி கூட்டத்தில் போயிடுறதுக்கு குதிரை கொடுக்குன்னா சரி போன்ட்டார். அந்த பன்றி ஒரு 2000 பன்றிக்கு மேய்ஞ்சிருச்சு. அந்த பன்றிக்குள்ளே போய் அப்படியே தண்ணியில் போய் விழுந்து அப்படியே மொத்த பன்றி அழிஞ்சு செத்தே போச்சு. இப்போ அது வேலையே என்னன்னா அழிக்கிற வேலை தான். ஆனால் இயேசு நமக்குள்ளே இருக்கிற பெரிய ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பவர் என்ன பண்ணுவார்னா, அவர் என்ன பண்ணுவார், அதை பூரணப்படுத்துகிறார். பாருங்கள், நம்ம யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடன்னா யார்? பிசாசு. பிசாசுக்கு தான் திருடன் சொல்லப்படுகிறது. அவன் என்ன பண்ணுறான்னா கொல்றானா, அழிக்கிறானா, அதுக்கு தான் வரான். ஜனங்கிட்ட வந்தால் சமாதானத்தை திருடிடுறான், சந்தோஷத்தை திருடிடுறான், பணத்தை திருடிடுறான், எல்லாத்தையும் திருடுறான். பிசாசு நம்ம வீட்டில் இருக்குமானா இந்த வேலை தான் செய்யும். ஆனால் இயேசு நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது, அவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் என்ன செய்கிறான்னா, அது ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தார். பிசாசு என்ன செய்து அழிக்குது, ஆனால் அவர் என்ன பண்ணுற ஜீவன் கொடுக்குறாரு. இந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய செய்கிறார். அதனால் நம்ம ஒன்று செய்யணும். எப்போவுமே இங்கே பிசாசு வந்துச்சு, அங்கே பிசாசு சொல்கிறாங்க நிறைய பேர். ரொம்ப பிசாசு போராட்டமாகுது, எங்களால் முடியல, ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. பிசாசு அழிக்கிறது தான் மனுஷகுமார் வெளியிடார். நீங்கள் பிசாசுக்கு மட்டும் எந்த நாளில் பயப்படவே கூடாது. நம்மள இருக்கிறவர் பெரியவர். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா பிசாசுக்கு பயப்படக்கூடாது. கர்த்தரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது பிசாசு நம்மக்கிட்ட வரவே மாட்டான். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் பாருங்கள். இந்த பிசாசு என்ன பண்ணுறான்னா புத்தியை குழப்பிடுறான். அந்த புத்தியை குழப்பதுனால தான் அவன் என்ன பண்ணான்னா அப்படியே வீட்டில் தங்காத, எங்கே அப்படியே கட்டி போட்டல் நிற்காத, ஒரு இடத்துல இல்லாத அப்படியே சுற்றி 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 வனாந்தரத்தில் கல்றையிலும் அலைஞ்சுன்னு இருந்தான். புத்தியை குழப்பிட்டான். ஆனால் இயேசு எப்போ அந்த பிசாசை விரட்டின உடனே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், உடனே அவன் புத்தி தெளிஞ்சிட்டான். புத்தி தெளிஞ்சு என்ன செய்தான் பாருங்கள், கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவன் வீட்டில் தங்காமலும் பிரேத கல்லறையில் தங்கியவனுமாக இருந்த அந்த பட்டணத்து மனுஷன்னா அவன் பண்ணது அந்த வேலை குழப்பங்க. ஆனால் இயேசு எப்போ அவருக்குள்ளே வந்துட்டாரோ, இயேசு எப்போ அந்த பிசாசை விரட்டிட்டாரோ, அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அவன் வஸ்திரம் தெரிந்தது மட்டும் இல்லை, கர்த்தருடைய பாதத்தில் அப்படியே அமர்ந்துட்டான். புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்து இருக்கிறதை கண்டு பயந்தார்கள். புத்தி தெளிந்துச்சு. இப்போ பிசாசு புத்தியை குழப்பி விடுவான், ஆனால் இயேசு புத்தியை தெளிய வைக்கிறார். இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஒரு சம்பவம் தான். ஆனால் பயங்கரமான பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கின உடனே அந்த பயங்கரமாக பிசாசு பிடியில் இருந்தவன் அருமையாக புத்தி தெளிந்து வஸ்திரம் தெரிந்து அப்படியே அவளை பாத்தில் உட்கார்ந்து மட்டும் இல்லாமல் சொன்னான், நான் உங்கள் பின்னாலே வந்துடுறேன் இயேசுவே, நீங்கள் எங்கே போனாலும் உன் கூடவே வரான்னா. அவர் சொன்னார், இல்லை என் கூட வராத, நீ போய் என்ன பண்ணு, உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் வீட்டாருக்கு போய் கர்த்தர் செய்து போய் அறிவினார். உடனே அவன் தெக்கப்போலில் போய் 10 கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இயேசு பற்றி பிரசித்த பண்ணாங்க. பாருங்கள், இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிசாசு ஒரு மனுஷக்கிட்ட இருக்குமானா எல்லா குழப்பங்கோ, வேதனைங்கோ, கண்ணீர் எல்லாம் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அதை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. இயேசுக்கிட்ட வந்தால் எப்பேற்பட்ட பிசாசின் கிரிகளும் அவர் அழிக்க அவரால் முடியும். அதனால் உங்கள் வீட்டை பிசாசுக்குது, பிரச்சனைக்குது, என்னென்னோ பண்ணிடுது பிசாசு நினைக்காதீங்க. கர்த்தர்
பிசாசை விட பெரியவர் நம்மோட கூட இருக்கான்னு நம்புங்க. ஆனால் அவருக்கு உள்ளத்தை ஒப்பு கொடுத்து என் உள்ளத்தில் வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, என் மன்னிப்பு கேட்டு இயேசு இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீங்கன்னா எந்த பிசாசும் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இதை நம்ம மறந்து போகவே கூடாது. எப்போ பிசாசை உயர்த்தாதீங்க. பிசாசை விட பெரியவர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் இயேசுவை பிசாசை விட எவ்வளோ மடங்கு பெரியவர் மட்டும் இல்லை, அவர் கதையே வேறு. அவர் உலகம் மாம்சம் பிசாசை ஜெயித்தவர். அவர் நம்மோட கூட இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் இருக்க வேண்டிய வேலையே இல்லை. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிதான பரப்பிதாவே, இந்த வேலையில் இவ்வளோ பேருக்கு தாவே ஆண்டவரே பிசாசின் பிடியில் இருக்கிறாங்க, பிசாசினால் தள்ளினாலுக்கு அனுபவிக்கிறாங்கப்பா. ஆண்டவர்களுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இம்மோடு தொடர்பு இல்லாது இருப்பதனால்தான் பிசாசு இப்படி ஏமாற்றி ஆண்டவரே புத்தி குழம்பு வைத்து ஆண்டவர் பிரச்சனைகளை கொடுத்து வேதனைகளை கொடுத்து கத்தாவே கலக்கி கொண்டிருக்கிறான்ப்பா. யாராக இருந்தாலும் இந்த வசனத்தை கேட்குற யாராக இருந்தாலும் இப்படி உள்ளத்தை முழுதமாக ஒப்பு கொடுத்து இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நமக்கு சாட்சியாக ஜீவிக்க நீங்கள் உதவி செய்யும்போது பிசாசின் கிரியில் அழிக்கும்படிக்கே மனுஷகுமார் உலகத்தில் வந்தால் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறேன்ப்பா. இந்த பிசாசின் கிரியிலேருந்து அழித்து பிள்ளைகளை கத்தா மீட்டு பிள்ளைகள் என்ன குறைகள் இருந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் என்ன வேதனை இருந்தாலும் வேதனையிலேருந்து விடுவீங்கப்பா. ஆண்டவர் பிரச்சனையிலேருந்து விடுவீங்கப்பா. ஆண்டவரே சமாதானத்தை சந்தோஷத்தையும் ஆண்டவரே கட்டளையிட்டு நான் மைப்படுத்தி கொள்ளுங்கப்பா. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.